எல்லாருக்கும் வணக்கம். இது கோர் ஆடியோஸ். நான் ஜாவேத் பேசுகிறேன். இந்த காணொலியில் உங்களை சந்திக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் அந்த மாதிரி. ஸோ பெர்லுசனில் இருக்கிறதுலே டாப் அண்ட் டவர் ஸ்பீக்கர் நம்மக்கிட்ட வந்திருக்கு எஸ் சீரீஸ்லேருந்து. அண்ட் ஏற்கனவே நாங்கள் பெர்லுசன் பற்றி நிறைய பேசியிருக்கோம். அந்த பிராண்டோட ஹிஸ்ட்ரி, அவங்க இந்த ஆடியோ இண்டஸ்ட்ரிக்கு என்னென்னலாம் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க, இது எல்லாமே ரொம்ப டீட்டெயில்டாக பார்த்துருக்கோம். இது நீங்கள் முதல் தடவை இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா அப்போது உங்களுக்கு இந்த ஒரு ஷார்ட் ஹிஸ்ட்ரி பெர்லுசனை பற்றி நான் பேசுகிறேன். ஸோ பெர்லுசன் ஒரு 2 வேர்ட்ஸோட காம்பினேஷன் தான், பெர்பெக்சுவல் லிசனிங். ஸோ இது ஒரு குரூப் ஆஃப் ஆடியோ இன்ஜினியர் சேர்ந்து தயாரிக்கப்பட்ட பிராண்ட் தான். இது யூஎஸ் பேஸ்ட் பிராண்ட். அண்ட் ப்ராப்ளி 2016-17 வாக்கில் இவங்களோட ரிசர்ச்சை ஸ்டார்ட் பண்ணி இவங்க 2020 தான் பெர்லுசன்லேருந்து ஒரு ஃபஸ்ட்டு ஸ்பீக்கரை ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்போயே அது மார்க்கெட்டை அப்படியே புரட்டி போட்டுருச்சு. ஸோ அந்தளவுக்கு ஆடியோ ஃபைல்ஸ் மத்தியில் ஒரு பெரிய ரிஃப்ட்டை கிரியேட் பண்ணிச்சு, எல்லாரையும் பேச வச்சுது. அண்ட் இவங்களோட முக்கியமான விஷயம் இன்னொன்று சொல்லணுன்னா, இவங்களோட ஸ்பீக்கர்ஸ் அண்ட் சப்வூஃபர்ஸ் எல்லாமே இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜியில், இன்றைக்கி இருக்கிற ஆடியோ ப்ராசஸர்ஸோட எப்படி ஒருங்கிணைஞ்சு அது இயங்கணுங்கிறது தான் இவங்களோட ஃபஸ்ட்டு குறிக்கோளாகவே இருந்தது. இவங்களோட ரிசர்ச் கொலாபரேஷன் ட்ரெனாவோட ஒரு பெரிய அட்வான்டேஜாக பார்க்கப்படுது. ஏன்னா இவங்க 2 பேர் சேர்ந்து நிறைய டெக்னாலஜிஸை மார்க்கெட் உள்ள எடுத்துகிட்டு வந்தாங்க. அதில் முக்கியமான டெக்னாலஜி தான் இந்த வேவ் ஃபார்மிங். இது ஒரு சப்வூஃபர் பேஸ் மேனேஜ்மெண்ட்டில் ஒரு அட்வான்ஸ் லெவல் அப்படின்னு சொல்லலாம். பெர்லுசன் தான் ப்ராப்ளி ஃபஸ்ட்டு ஸ்பீக்கர்ஸ் டு பி சர்டிஃபைட் ஃபார் THX டாமினஸ். இன்றைக்கி இன்னும் ஒரு 2-3 பிராண்ட்ஸ் சர்டிஃபை ஆகிடுச்சு. பட் இந்த பிராண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ண ஸ்டார்டிங்லேயே இவங்க டார்கெட் பண்ண அந்த அச்சீவ்மெண்ட்டே வேறு லீகில் இருந்திருக்குன்னா பார்த்துக்கோங்க. இப்போது மார்க்கெட்டில் இருக்கிற எந்த சர்டிஃபிகேஷனும் வாங்காமல் அதெல்லாம் தாண்டி இவங்க ஸ்பீக்கர்ஸ்க்குனே ஒரு புது சர்டிஃபிகேஷனை கொண்டு வந்ததே அது ஒரு பெரிய சாதனையாக நாங்கள் பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு வெர்சடைலான ஸ்பீக்கர்ஸ் உங்கள் முன்னாடி ப்ரெசென்ட் பண்ணணும். அண்ட் அதை வச்சு ஒரு ஹோம் தியேட்டர் பில்ட் பண்ணணுன்றது தான் எங்களோட ஒரு லாங் டைம் கோலாக இருந்தது. ஸோ அது ரீசெண்டாக நாங்கள் அச்சீவ் பண்ணோம். மற்ற இடத்துல பெர்லுசன்லாம் ஒரு சின்ன ஹோம் தியேட்டர்ஸ்லாம் போட்டிருக்கோம். எங்களோட லாஸ்ட் ஃபியூ வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அட்வான்ஸ்டு ஹோம் தியேட்டர் ப்ராஜெக்டில் நாங்கள் பெர்லுசன் போட்டோம். அதோட ஃபுல் பொட்டன்ஷியலை அன்லாக் பண்ணி சவுண்டை கேட்கும்போது அந்த ஃபீலே ஒரு டிஃப்ரெண்ட் லீகில் இருந்தது. நீங்கள் அந்த எபிசோட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பெர்லுசனோட ஒரு டாப் டியரில் இருக்கிற எஸ் சீரீஸில் இருக்கிற டவர் ஸ்பீக்கர். அதுதான் இருக்கிறதுலே ஹையஸ்ட்டு. அண்ட் இது போக ஒரு மேசிவ் சப்வூஃபர் பெர்லுசன்லேருந்து வந்திருக்கு. அது D215Sங்கிற சப்வூஃபர், டியூவல் 15 சப்வூஃபர் அது. ஸோ இந்த ஸ்பீக்கர்ஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது, இதோட டச் அண்ட் ஃபீல் எப்படி இருக்குது, இதோட பில்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது, இதில் என்னென்னலாம் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, இதை பற்றிலாம் தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் வழக்கமாக சொல்கிறது தான், எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களோட நோட்டிஃபிகேஷனில் வரும். அண்ட் மறக்காமல் உங்களோட தாட்ஸை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இப்போது இந்த வீடியோக்குள்ளே போகலாம். S70 பார்த்தீங்கன்னா இது சிக்னேச்சர் சீரீஸ். அண்ட் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெர்லுசனோட ஃப்ளாக்ஷிப் மாடல். ஸோ இதுக்கு மேலே எந்த மாடலும் கிடையாது. இவங்களோட அந்த ட்ரைவில் இருக்கிற அந்த டோனல் குவாலிட்டியாக இருக்கட்டும், ஆர் அந்த பெர்லியம் ட்வீட்டர்லேருந்து வர அந்த ஸ்வீட் ஷார்ப்னஸ் இருக்கட்டும், இது எல்லாமே ஒரு மியூசிக் நீங்கள் கேட்கும்போது அது அப்படியே உங்களுக்கு சின்ன நுவான்சஸ்லாம் அப்படியே பிரைட்டாக எடுத்து கொடுக்கும். அட் த சேம் டைம் அது ரொம்பவே நேச்சுரலாகவும் சவுண்ட் பண்ணும். நீங்கள் ஒரு ஆவிட் மியூசிக் லிசனராக இருக்கீங்க, நீங்கள் வீட்டில் நிறைய டவர் ஸ்பீக்கர்ஸ் வச்சுருக்கீங்க ஒரு கலெக்ஷனாக, அப்போ கண்டிப்பாக உங்களோட கலெக்ஷனில் இந்த ஸ்பீக்கர்ஸ் இருக்கணும். இன்னைக்கு கூட ஆடியோ ஃபைல்ஸ் 2 பேர் பார்த்தாங்க.
அவங்க ஏற்கனவே வந்து ஃபோக்கல் உத்தோப்பியா வச்சுருக்காங்க. அண்ட் இது வந்து கேட்டவொடனே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனாங்க. ஸோ அவங்களும் வந்து இது வந்து ஒரு கலெக்ஷனாக வந்து அவங்க வீட்டில் வைக்கணுங்கிறதுக்காக பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு மியூசிக்கும் சரி இல்லை மூவிஸ்க்கும் சரி இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வந்து அந்த வைடு ஸ்டேஜை வந்து இது க்ரியேட் பண்ணி கொடுக்குற அந்த நேச்சுரல் சவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து வாய்ப்பே கிடையாது. இது ரொம்பவே நல்லாயிருக்கு. அந்த பெர்லுசனோட ஃபுல் சிக்னேச்சர் ரெஃபரன்ஸை வந்து இதில் இறக்கியிருக்காங்க. R70 பயங்கரமாக இருந்தது. நான் ஏற்கனவே வந்து அது இதுக்கு முன்னாடி ஒரு ப்ராஜெக்ட் நம்ம பண்ணியிருந்தோம் இல்லையா, இந்த அட்வான்ஸ்டு ஹை அண்ட் ஹோம் தியேட்டர், அதில் R70 டவர்ஸ் தான் வச்சுருந்தேன். பட் இதெல்லாம் வந்து இன்னும் பயங்கரமாக இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் வந்து எண்டே கிடையாது. ஸோ பெர்லுசன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் நம்பி வாங்கலாம். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஸ்பீக்கர்ஸ் பிடிக்கும். ஸோ ஹேவிங் செட் தட், இப்போ நம்ம நெக்ஸ்ட் செக்மெண்ட்டுக்கு போவோம். ஸோ இப்போ பெர்லுசனோட S70ங்கிற இந்த டவர் ஸ்பீக்கரோட ஸ்பெசிஃபிகேஷன் ஷார்ட்டாக பார்த்துட்டு வந்துடலாம். இதோட ஸ்பெக் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 4-வே ஃப்ளோர் ஸ்டாண்டிங் லவுட் ஸ்பீக்கர், விச் மீன்ஸ் நம்ம எப்போவுமே வந்து 3-வே தான் பார்த்துருப்போம், 2-வே பார்த்துருப்போம். ஆனால் 4-வே வந்து எக்ஸ்ட்ரீம்லி ரேர். ஸோ இந்த 4-வே ஸ்பீக்கர்ஸ் வந்து ஏன் அப்படின்றது நான் பிற்பகுதியில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதோட கீ ஹைலைட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து THX டாமினஸ் சர்டிஃபைட் ஸ்பீக்கர். THXோட சர்டிஃபிகேஷன் வந்து நான் ஏற்கனவே அதோட கிளாசிஃபிகேஷன்ஸ் நான் போட்டிருக்கேன். பெரும்பாலும் THX சர்டிஃபிகேஷன் வந்து அந்த ரூமோட கியூபிக் ஃபீட் வச்சு தான் வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த ஸ்பீக்கர் வந்து இவ்வளோ கியூபிக் ஃபீட்டுக்கு வந்து தாங்கன்றது தான் அதோட முடிவு, சரிங்களா? ஸோ இது வந்து கிட்டத்தட்ட 800 ஸ்கொயர் ஃபீட், 20க்கு 40 அடி அந்த ரேஞ்சுக்கு வந்து உங்களுக்கு இதோட த்ரோ வரும். அண்ட் இதோட சென்சிட்டிவிட்டி பார்த்தீங்கன்னா இது வந்து 92.2 dB வந்து கொடுத்துருக்காங்க, விச் இஸ் வெரி வெரி ஹை. லாங் த்ரோக்கு வந்து இது ரொம்ப நல்லது. இதோட நாமினல் இம்பெடன்ஸ் பார்த்தீங்கன்னா 4 ohmஸில் கொடுத்துருக்காங்க, விச் மீன்ஸ் நல்ல பவர்ஃபுல் அவுட்புட் கொடுக்கும். ஸோ அதனால் பவர்ஃபுல் ஆம்பிளிஃபயர்ஸ் நீங்கள் வச்சுக்கணும். ஸோ 100லேருந்து 600 வாட்ஸ் வரைக்கும் நீங்கள் எந்த ஆம்பிளிஃபயர் வேணாலும் இதுக்கு போடலாம், பக்காவாக ஒர்க் பண்ணும். அண்ட் 600 வாட்ஸ் வரைக்கும் இது பீக் அவுட்டே ஆகும். அப்போ இது கிட்டத்தட்ட ஒரு சப்வூஃபருக்கான ஒரு பவர் தான் வந்து இது கொடுக்குது. அண்ட் டாக்கிங் அபவுட் த லோ ஃப்ரீக்வன்சிஸ் அண்ட் சப்வூஃபர்ஸ், இதில் இருக்கிற வூஃபர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மீடியோக்கர் சப்வூஃபர் கூட அந்த லெவலுக்கு வந்து கீழே போகாது. பட் இது வந்து 22 ஹெர்ட்ஸ் வரைக்கும் இது கீழே போகுது. அண்ட் SPL லெவல் வந்து இந்த ஸ்பீக்கர்ஸில் 117 dB வந்து வச்சுருக்காங்க. இதோட டிஸ்டார்ஷன் வந்து ரொம்ப லோவாக இருக்கும். நீங்கள் உங்களால் வந்து கண்டே பிடிக்க முடியாது, உங்களால் கேட்கவும் முடியாது. அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம்லி லோ டிஸ்டார்ஷன் இருக்கும். டெஸ்ட்ஸ் எடுக்கும் போது தான் அந்த ரிசல்ட்டில் வரும் தவிர்த்து நம்ம காதுக்கு அது கேட்கவே கேட்காது. ஸோ அந்த அளவுக்கு இதில் வந்து டிஸ்டார்ஷன் எக்ஸ்ட்ரீம்லி லோவாக வச்சுருக்காங்க. இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் வச்சு தான் இந்த ஸ்பீக்கரை வந்து இவ்வளோ தூரத்துக்கு ஒரு வேர்சடைலான சவுண்டு கொடுக்குதா, அண்ட் இந்த அளவுக்கு ஒரு ஈலைட் க்ரௌடை வந்து நோக்கி இது வந்து ஒரு ப்ரீமியம் சவுண்டு கொடுக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது மட்டும் மேட்டர் கிடையாது. இதில் இன்னும் நிறைய விஷயங்களும் இருக்குது. ஸோ இதுதான் நம்ம செக்மெண்ட் 2ல் பார்க்க போகிறோம், இதோட ஃபீச்சர்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஸோ இந்த செக்மெண்ட்டில் இந்த ஸ்பீக்கர்ஸ்க்கு பின்னாடி இருக்கிற ஃபீச்சர்ஸும் அதுக்கு பின்னாடி பேக்கப் பண்ணுற அந்த தொழில்நுட்பத்தை பற்றி தான் நான் பேச போகிறேன். நம்ம வந்து R70 பற்றி பேசும்போதும் சரி, ஆல்ஃபா சீரீஸை பற்றி பேசும்போதும் சரி, நான் இதோட டெக்னாலஜி என்ன அப்படின்றத நான் விளக்கியிருக்கேன். பட் அதுலேயுமே வந்து நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருந்தது. ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் கேட்டிருந்தாங்க. இப்போது ஒரு இன்டெப்த்தாக இதோட டெக்னாலஜி என்னன்றது நான் உங்களுக்கு கொஞ்சம் விளக்கி சொல்கிறேன். அதாவது இந்த ட்ரைவ் வந்து இந்த பொசிஷனில் தான் இருக்கணும்னு சொல்லி இதை பேட்டன்ட்டை வாங்கி அதுக்கு ஏற்ற மாதிரி இவங்களோட ப்ரொப்ரைட்டரி பேட்டன்ட்டில் இவங்க வந்து அதை பொசிஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் ட்விட்டர் எடுத்திங்கன்னா ட்விட்டர் நடுவில் இருக்கும், மேலேயும் கீழேயும் மிட் ட்ரைவ் இருக்கும். ஸோ அதெல்லாம் எப்படி இவங்க கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்றது தான் விஷயமே. இந்த DPC அரே பார்த்தீங்கன்னா DPC ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டைரக்டிவிட்டி பேட்டர்ன் கண்ட்ரோல். ஸோ டைரக்டிவிட்டினா இது வந்து சவுண்டோட டைரக்ஷனை வந்து எப்படி வந்து எமிட் பண்ணுதுங்கிறது குறிக்குது. பேட்டர்ன் வந்து அந்த சவுண்டோட ஷேப்பும் அதோட ஓவரால் டிஸ்பர்ஷன் எப்படி இருக்கணுங்கிறது இந்த ஸ்பீக்கர் கண்ட்ரோல் பண்ணுது. அண்ட் கண்ட்ரோல் மீன்ஸ் உங்களுக்கே தெரியும், இது வந்து ரேண்டமாக வந்து அந்த சவுண்ட் வேவை வந்து ஸ்ப்ரே பண்ணாமல் பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு வந்து அந்த இடத்துக்கு போய் சேரணுங்கிறதுக்காக ஒரு லைன் மாதிரி வேவ் ஃபார்ம் வந்து போகும். இந்த கண்ட்ரோல் தான் வந்து மெயின். ஸோ இந்த டைரக்டிவிட்டி பேட்டர்ன் கண்ட்ரோல்ன்றது வந்து அந்த சவுண்டோட ஷேப்பும் சரி, அதை ஸ்கேட்டர் ஆகாமல் எப்படி அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுதுங்கிறது, இது எல்லாமே சேர்த்து தான் இவங்க அந்த அரேவே வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மேலே வந்து உங்களுக்கு மிட் டோன் வரும், நடுவில் வந்து உங்களுக்கு அந்த ஹை ஃப்ரீக்வன்சி வரும்,
திருப்பியும் இன்னொரு மிட் ஒன்று வரும். ஸோ இது வந்து ஒரு கோர்வையாக இவங்க வந்து செஞ்சுருக்காங்க. ஸோ இந்த டிபிசி அரேயில் இந்த டிரைவ்ஸ் எல்லாம் இவங்க எப்படி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்கன்னா, நடுவில் வந்து 28mm பெரிலியம் டோம் ட்வீட்டர் வந்து வச்சுருக்காங்க. அண்ட் மேலேயும் கீழேயும் பார்த்தீங்கன்னா அதே 28mmல டிபிசிடிங்கிற மிட் டிரைவ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த டிபிசிடி என்னன்னா தின் பிளை கார்பன் டயாஃப்ரம். மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு அக்கூஸ்டிக் ஃபிசிக்ஸே வந்து இது வந்து உள்ளடக்கியிருக்கு. நார்மலாக வந்து ஸ்பீக்கர்ஸில் என்ன நடக்கும்னா, ஒரு ஸ்பீக்கரை வந்து நீங்கள் ஓட விட்டிங்கன்னா அது ஆன் ஆகி பாடிச்சுன்னா அதுலேருந்து வர சவுண்ட் வந்து முதல்ல செவரில் தான் போயிட்டு படும். அதுக்கப்புறம் அந்த செவரில் பட்டு திருப்பியும் சீலிங்கில் அதை வந்து படும்போது அந்த சீலிங்கில் இருக்கிற அந்த ரிஃப்ளெக்ஷன்ஸ் வந்து இன்னும் ஜாஸ்தியாக வந்து உங்களுக்கு ரிஃப்ளெக்ஷன்ஸை வந்து ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் அது அப்படியே அதோட ஃபேஸில் போயிட்டு ரியாக்ட் பண்ணும். அதாவது அடுத்த வேவ் வரும்போது அதில் போயிட்டு இன்டர்ஃபியர் பண்ணும். அண்ட் இதெல்லாம் நடக்கும்போது அந்த சவுண்டோட இமேஜிங்கே வந்து கொலாப்ஸ் ஆகும். அங்கே ஹை எண்ட் ஸ்பீக்கரை வாங்கி நீங்கள் ஹாலில் வச்சு கேட்குறீங்கன்னா இது எல்லாமே அங்கே நடக்கும். ஸோ இந்த டிபிசி அரேயில் என்ன நடக்கும்னா, இவங்களோட அந்த டிரைவோட ஸ்பேசிங் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ரொம்ப கேல்குலேட்டிவாக இவங்க வந்து வச்சுருக்காங்க. அந்த ப்ரிசிஷன் வேவ் கைட் ஜாமெட்ரி வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இதில் வந்து இயங்கும். ஸோ இதனால் என்ன நடக்கும்னா, ஹரிசாண்டல் டிஸ்பர்ஷன் வந்து ரொம்ப வைடாகவும் ரொம்ப ஈவனாக இருக்கும். அண்ட் வெர்டிக்கல் டிஸ்பர்ஷன் வந்து ரொம்ப டைட்டாக இது வந்து கண்ட்ரோல் பண்ணும். நிறைய பேர் அங்கே உட்காந்து கேட்கும்போது அந்த டிஸ்பர்ஷன் வந்து ரொம்ப ஈவனாக ஒரு நேர்கோட்டில் வரதுனால உங்களுக்கு வந்து சவுண்டோட தெளிவு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இதில். அப்புறம் வெர்டிக்கல் டிஸ்பர்ஷன் எதுக்கு அப்படின்னு, அது ஏன் இம்பார்ட்டன்ட்னு கேட்டிங்கன்னா, ஃப்ளோரும் சீலிங்கோட ரிஃப்ளெக்ஷன்ஸ் வந்து ஒரு காம்பு ஃபில்டரிங் வந்து உருவாக்கும். ஒரு ஏர்லி ரிஃப்ளெக்ஷன் நாங்கள் சொல்லுவோம். கிளாரிட்டியை வந்து டோட்டலாக வந்து கம்மி பண்ணிடும். ஸோ இமேஜிங் வந்து என்ன ஆகும்னா தெளிவு இல்லாமல் போயிடும். சவுண்ட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுறது கீழே ஃப்ளோர்லேயும் அப்புறம் மேலே சீலிங்லேயும். இந்த ரெண்டு ரிஃப்ளெக்ஷன்ஸும் வந்து அப்படி கீழே இறங்கும்போது இந்த ஈவன்னஸ் இருக்கு இல்லையா, இந்த ஹரிசாண்டல் ஈவன்னஸ் இருக்கு இல்லையா, இதில் வந்து இன்டர்ஃபியர் ஆகும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி மடினஸ் வரும். அதாவது கிளாரிட்டியில் வந்து ரொம்ப நுணுக்கங்கள்லாம் வந்து அப்படியே காணாமல் போயிடும். உங்களுக்கு ஒரு மாதிரி வேகாக எல்லாமே சேர்ந்து கத்துற மாதிரி ஒரு தோற்றத்தை வந்து அளிக்கும். அதை வந்து தவிர்க்கிறதுக்காக தான் இவங்க வந்து வெர்டிக்கல் டிஸ்பர்ஷன் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. வெர்டிக்கல் டிஸ்பர்ஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணாதான், அதாவது மேலேயும் கீழேயும் சவுண்டு வந்து டிஸ்பர்ஸ் ஆகிற விதத்தை இவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணி அதை கம்ப்ரஸ் பண்ணி இவங்க ஹரிசாண்டல் பிளேனில் வந்து வைடனிங் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த ஹரிசாண்டல் பிளேனில் வர அந்த சவுண்டை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இதனால் என்ன நடக்கும்னா, உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டேபிள் ஃபேந்தம் சென்டர் கிடைக்கும். அண்டு ரொம்பவே வந்து டிஸ்பர்ஸ்டான ஸ்வீட் ஸ்பாட் வந்து கிடைக்கும். ஒரு சேருக்கு வந்து டைரக்ட் பண்ணாமல் நிறைய சீட்டர்ஸ்க்கு வந்து நம்ம வந்து டைரக்ட் பண்ணி அதை டிஃப்யூஸ் பண்ணலாம். இன்னும் நல்ல ஒய்டராக உட்காந்துட்டு இருக்கிறவங்களுக்கு எப்படி சென்டரில் எப்படி கேட்குதோ, கார்னர்ஸில் உட்கார்றவங்களுக்கும் கேட்குற அளவுக்கு இது வந்து பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு வந்து அந்த ரூமோட இன்டர்ஃபியரன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாகுது. டோனல் பேலன்ஸ் வந்து எல்லா சீட்டுக்கும் கன்சிஸ்டண்ட்டாக ஒரே மாதிரி இருக்கும். இந்த ஸ்பீக்கரில் வர அந்த ட்வீட்டர் பார்த்தீங்கன்னா பெரிலியம் மெட்டீரியலில் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஏன் பெரிலியம் மெட்டீரியல் வந்து இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, இது வந்து எக்ஸ்ட்ரீம்லி ஹை ஸ்டிஃப்னஸ் டு வெயிட் ரேஷியோ வந்து இருக்குது. இதோட வெயிட்டுக்கும் அதில் இருக்கிற அந்த ஸ்டிஃப்னஸ் அதோட திடத்துக்கும் சம்மந்தமே இல்லை. ரொம்பவே அந்த ரேஷியோ வந்து ரொம்ப ஹையாக இருக்குது. அண்ட் இதோட மாஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லோ மாஸ். அதனால் ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து ரொம்ப பக்கவாக இருக்கும். எவ்வளோ பவர் கொடுத்தாலும் இது வந்து தாங்கும். சவுண்ட் டிரான்ஸ்மிஷன் வந்து ரொம்ப ரொம்ப ஹை ஸ்பீடாக இருக்கும். சின்ன சின்ன நுணுக்கங்களும் உங்களுக்கு வந்து அந்த ட்வீட்டர் வழியாக வர அந்த ஷார்ப்னஸ் வந்து ரொம்ப பக்கவாக இருக்கும். காதை வந்து தொலைக்காத அளவுக்கு உங்களுக்கு வந்து கேட்கறதுக்கு வந்து ரொம்பவே ஒரு நுணுக்கமான சவுண்ட் வந்து டீட்டெயில்டாக இது வந்து கொடுக்கும். டெக்னிக்கலாக நம்ம பேச போனோம்னா, இந்த அளவுக்கு டயாஃப்ரம் வந்து ஸ்டிஃப்னஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து இந்த பிரேக்கப் மோட்ஸ் வந்து ஆடிபிள் பிராண்டுக்கு ரொம்ப 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 மேலே இருக்கும். அதனால உங்களுக்கு வந்து டிஸ்டார்ஷன் வந்து ரொம்ப 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 கம்மியாக இருக்கும். இதில் வந்து ஹை ஃப்ரீக்வன்சி எக்ஸ்டென்ஷன் வந்து ரொம்ப க்ளீனாக இருக்கும். அப்புறம் அந்த ஹார்ஷ் மெட்டாலிக் ரிங்கிங் வந்து இதில் இருந்து வராது. ஸோ இதில் வர அடுத்த இம்பார்ட்டண்ட்டான டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா டிபிசிடி டெக்னாலஜி. இந்த தின் பிளை கார்பன் டயாஃப்ரம் வந்து ஒரு நார்மல் ரெகுலர் கார்பன் ஃபைபர் கிடையாது. அல்ட்ரா தின் கார்பன் லேயர்ஸோட உருவாக்கப்பட்டது. ஒரு சிமெட்ரிக்கல் வீவ் ஸ்ட்ரக்சரை வந்து உருவாக்கி இருக்காங்க. அண்ட் இதனால் வந்து உங்களுக்கு உள்ளேயே வந்து இன்டர்னல் டேம்பிங் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இதனால் நம்மளுக்கு என்ன இந்த ஸ்பீக்கரில் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இதோட ஸ்டிஃப்னஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும்.
அண்ட் ரெடியூஸ்டு கோன்ஃப்ளெக்ஸ். அதாவது மற்ற ஸ்பீக்கர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கோன்ஃப்ளெக்ஸ் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அதை வந்து இவங்க ரொம்ப 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 கம்மி பண்ணியிருக்காங்க. இதனால் ரெசனன்ஸ் வந்து பக்காவாக இதில் வந்து கண்ட்ரோல் ஆகும். இந்த எனர்ஜியை வந்து பேர்ன் அவுட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதனால் இந்த மிட் ரேஞ்ச் டோம் ட்வீட்டர் வந்து ரொம்பவே வந்து ரிஜிடாகவும் திடமாகவும் இருக்கும். ரொம்ப ஹை எஸ்பிஎல்ல கூட இது வந்து ரொம்ப பக்காவாக இது வந்து ஒர்க் பண்ணும். இதனால் உங்களுக்கு வந்து அந்த டயலாகில் இருக்கிற அந்த பியூரிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். அண்ட் மைக்ரோ டீட்டெயில்லாம் வந்து ரொம்பவே பக்காவாக வரும். அண்டு லோ கம்ப்ரெஷன் வந்து நீங்கள் ஜாஸ்தி சவுண்ட் வச்சாலுமே வந்து பக்காவாக இருக்கும். இதில் வந்து அந்த கம்ப்ரெஷன் இது ஃப்ளோர் ஸ்டாண்டிங்காக இருந்தாலுமே அந்த இமேஜிங்கில் வந்து அந்த டயலாகை வந்து பர்ஃபெக்டாக இது வந்து பிளேஸ்மெண்ட் கொடுக்குது. அண்டு மற்ற இடத்த வந்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ஆக்குபை பண்ணுறதுனால இந்த பர்ஃபெக்டான சவுண்ட் ஸ்டேஜை வந்து அமைச்சு கொடுக்கறதுக்கு பின்னாடி தான் இவ்வளோ பெரிய இன்ஜினியரிங் இவங்க வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இந்த ஊஃபர்ஸ்க்கு பின்னாடி இருக்கிற டெக்னாலஜி தான். ஸோ இந்த டவர் ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் 4 ஊஃபர் கொடுத்துருக்காங்க. 4 7 இன்ச் அதாவது 180 mm வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த 4 ஊஃபர்ஸும் வந்து ரொம்பவே வேர்சடைலான ஊஃபர்ஸ். அதே டிபிசிடி டெக்னாலஜி தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா இது வந்து டெக்ஸ்ட்ரீம் தின் ப்ளை கார்பன் மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணி தான் இந்த ட்ரைவை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் வந்து நீங்கள் ஒரு கன்வென்ஷனல் கோன்ஸோட இந்த கோனை வந்து நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா இது வந்து அதோட ரொம்பவே லைட்டராக இருக்கும், ரொம்ப திடமாக இருக்கும். அண்ட் இதோட டேம்ப்னஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெட்டராக இருக்கும். அண்ட் டிஸ்டார்ஷன் பிரேக்கப் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இதனால் நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா வேவ் ஃபார்மோட ஒரு ஃபாஸ்ட் அட்டாக் வந்து நம்மளுக்கு வந்து இருக்கும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக இது வந்து ரியாக்ட் பண்ணும். டீப் பேஸ் வந்து பக்காவாக இது வந்து கண்ட்ரோல் பண்ணும். அண்ட் மிட் பேஸ் பஞ்ச் வந்து நல்லா டைட்டாக இது வந்து கொடுக்கும். அண்ட் டைனமிக் ரேஞ்ச் வந்து ரொம்பவே எக்ஸப்ஷனலாக இருக்குங்க இதில். ஸோ இதனால் என்ன நடக்கும்னா இந்த பேஸ் ரிஃப்ளெக்ஸ் மோடில் இந்த ஸ்பீக்கர்ஸை நீங்கள் வச்சிங்கன்னா இந்த ஸ்பீக்கர் வந்து லோ ஃப்ரீக்வன்சிஸை வந்து பக்காவாக எடுத்துகிட்டு வரும். அதாவது நீங்கள் பாட்டு கேட்குறீங்கன்னா அதிலிருந்து வர அந்த டீப் பேஸ் வந்து உங்களால் வந்து பக்காவாக ஃபீல் பண்ண முடியும். சப் ஊஃபர்ஸ் எல்லாம் இல்லாமலே இது வந்து ஒரு பியூர் 2.0 ஸ்டீரியோ இமேஜிங் வந்து பக்காவாக இது வந்து கொடுக்கும். அதோட உங்களுக்கு பேஸும் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாகவும் ரொம்ப நுணுக்கமாகவும் இதில் வரதுனால நீங்கள் ஏற்கனவே வந்து உங்களோட காஸ்ட்லி ஸ்பீக்கர்ஸில் நீங்கள் வந்து பாட்டு கேட்டுட்டு இருந்தீங்கன்னா கூட இதில் கேட்கும்போது வேறு மாதிரி இருக்கும். இதுவே வந்து நீங்கள் சீல்டு மோடில் நீங்கள் வந்து இதை போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பேஸோட கண்ட்ரோல் வந்து ரொம்பவே டைட்டராக வந்து இது வந்து கொடுக்கும். இது வந்து நீங்கள் அக்கூஸ்டிக் ரூமில் வந்து யூஸ் பண்ணால் உங்களால் வந்து இதை அனுபவிக்க முடியும். ஸோ நீங்கள் வந்து எங்களை மாதிரி ஒரு இன்ஸ்டாலருக்கு ஹெட்ரூம் ஒவ்வொரு டிபியும் வந்து எங்களுக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். ஏன்னா ஒரு பெரிய ஹாலில் ஒரு லிவிங் ரூமில் வச்சு இது கேட்கும்போது உங்களுக்கு அக்கூஸ்டிக்ஸ் என்விரான்மெண்ட் இல்லைனாலும் இந்த ஸ்பீக்கரே வந்து அக்கூஸ்டிக் ரூமில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் எப்படி இருக்குமோ அதே வந்து இதுவே வந்து எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குதுன்னா அப்போது இதுலேருந்து அந்த கிளாரிட்டி வந்து எந்த அளவுக்கு இருக்கும்ன்றது ஸோ உங்களால் இமேஜினே பண்ண முடியாது. இது வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து தெரியும். அந்த பர்ஃபெக்ட் இமேஜிங் அந்த ஸ்டீரியோவோட இமேஜிங் வந்து ரொம்பவே இது வந்து பர்ஃபெக்டாக பண்ணுது. ஸோ ஈலைட் ஆடியோ ஃபைல் செக்மெண்ட்ஸ்க்கு இந்த ஸ்பீக்கர் வந்து ஏன் ரொம்ப அப்பீலிங்காக இருக்குன்னா இதில் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டைரக்டிவிட்டி கண்ட்ரோல் பேட்டர்ன் இருக்குது, அல்ட்ரா லோ டிஸ்டார்ஷன் டிரைவர்ஸ் வச்சுருக்காங்க. அண்ட் இதில் மேசிவ் டைனமிக் ஹெட்ரூம் இருக்குது, டீப் எக்ஸ்டென்ஷன் இருக்குது, திடமான அந்த கேபினட் இன்ஜினியரிங் இருக்குது. அண்ட் மோர் ஓவர் இது எல்லாமே சேர்த்து THX டாமினஸ் சர்டிஃபிகேஷன் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இதனால் இந்த ஸ்பீக்கர் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இது நீங்கள் உங்கள் ரூமில் வச்சிங்கன்னா இந்த ஸ்பீக்கரையே நீங்கள் மறந்துடுவீங்க. இது அப்படியே டிஸப்பியர் ஆகிடும். ஹோலோகிராஃபிக் இமேஜிங்கை வந்து இது வந்து கிரியேட் பண்ணும். அந்த லைவ் கான்செப்டில் உட்காந்து கேட்குற அந்த டைனமிக்ஸை வந்து இது டெலிவர் பண்ணுது. ஒரு மூவியை பார்க்கும்போது ரெஃபரன்ஸ் லெவல்ஸை இதில் வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணும். அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் ஹை பர்ஃபார்மன்ஸ் பவரோட இது வந்து கொடுக்கும்போது ஹை எஸ்பியில் வந்து ரீச் பண்ணும்போது கூட உங்களுக்கு அந்த கிளாரிட்டி வந்து பக்காவாக மெயின்டைன் பண்ணும். ஸோ பொதுவாகவே வந்து நம்ம பார்க்குற ஸ்பீக்கர்ஸாக இருக்கட்டும் இல்லை சப்வூஃபர்ஸாக இருக்கட்டும், ஸோ இது எல்லாமே வந்து என்ன கோலுக்காக இவங்க இவ்வளோ விலை கொடுத்து வாங்குறாங்க இல்லை எதுக்காக இது தயாரிக்கிறாங்கன்னா இது எல்லாமே வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம காது நேச்சுரலாக அது வந்து சவுண்ட் பண்ணுதோ அந்த அளவுக்கு அந்த நேச்சுரல் சவுண்டை வந்து நம்மளோட லிவிங் ரூம்லேயோ இல்லை நம்மளோட ஹோம் தியேட்டர் ரூம்லேயோ அதை வந்து அப்படியே ரீக்ரியேட் பண்ணுங்கிறதுக்காக தான். ஸோ அது எந்த அளவுக்கு ப்ரிசைஸ்டாக ரீக்ரியேட் பண்ணுதுங்கிறது தான் இங்கே சவாலே.
அது எந்த பர்சன்டேஜில் அந்த ரியாலிட்டியோட இது வந்து ஒப்பிடுதுங்கிறது தான் விஷயமே. க்ளோசர் டு ரியாலிட்டி வரும்போது உங்களுக்கு வந்து நீங்கள் கண்ணு முடிச்சுட்டு கேட்டிங்கன்னா ஒரு உலகத்துக்கே நீங்கள் வந்து டிரான்சென்ட் ஆவீங்க. அது வந்து அந்த வேலையை பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரியான ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே. கொடுக்குற காசுக்கு இது ஒர்த்தா இல்லையான்ற விவாதத்துக்கு போகிறதுக்கு பதிலாக இது வந்து யாருக்கான ஸ்பீக்கர்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே வந்து இந்த சவுண்டை பற்றி தெரிஞ்சவங்க அண்ட் இதை வந்து ரசிக்கிறவங்க. அதாவது நான் எல்லாருமே வந்து 2 ஸ்பீக்கர் இருந்ததுன்னா நல்ல பாட்டாக இருந்தால் எல்லாருமே ரசிக்க தான் போகிறாங்க. பட் அந்த சின்ன சின்ன நுவான்சஸ் அந்த மியூசிக் டைரக்டர் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பண்ணியிருப்பார். அதெல்லாம் ரொம்ப நுணுக்கமாக கவனிக்கணும். அது வந்து ஹெட்ஃபோன்ஸ்லேயும் நம்ம கவனிக்கலாம். ஆனால் ஒரு சில விஷயம் ஹெட்ஃபோன்ஸில் உங்களால் வந்து ரொம்ப ப்ரிசைஸ்டாக கவனிக்க முடியாது. ஈவன் நீங்கள் வந்து அது கேட்கலாம், ஆனால் அது ஃபீல் பண்ண முடியாது. அதெல்லாம் இந்த மாதிரி ஸ்பீக்கர்ஸ் வச்சு தான் நீங்கள் வந்து அது உணர முடியும். ஸோ இந்த ஸ்பீக்கர்ஸ் அது வந்து கண்டிப்பாக உங்களை உணர்த்தும். ஹெட்ஃபோன்ஸ் வச்சு கேட்டாலுமே உங்களுக்கு டீட்டெயிலிங் நல்லாயிருக்கும். நல்ல குவாலிட்டி ஹெட்ஃபோன்ஸில் உங்களுக்கு டீட்டெயிலிங் நல்லாயிருக்கும். ஆனால் நல்ல குவாலிட்டி ஸ்பீக்கர்ஸ் இந்த மாதிரி ஸ்பீக்கர்ஸ்லாம் வந்து உங்களுக்கு டீட்டெயிலிங்கும் இருக்கும். அது அந்த எமோஷனை வந்து ப்ராப்பராக உங்களுக்கு வந்து எமோட் பண்ணும். அது வந்து உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும் அந்த எமோஷனை. ஸோ அதுக்கு தான் இந்த ஸ்பீக்கர்ஸ். இந்த ஸ்பீக்கர்ஸ்லாம் உடனே நீங்கள் பார்த்துட்டு இதோட ப்ரைஸிங்லாம் கேட்டுட்டு நீங்கள் வந்து டிசப்பாயிண்ட் ஆகிடக்கூடாது. ஸ்பீக்கர்ஸ்லாம் லட்சக்கணக்கில் இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு தெரியணும்னா தயவு செஞ்சு எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் போடுங்க. நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். ஏன்னா இது வந்து ஒரு கோட்டில் வந்து கொடுக்க வேண்டிய ப்ரைஸிங் இதெல்லாம். ஸோ அதில் வந்து டிஸ்கவுண்ட்ஸ் நாங்கள் அப்ளை பண்ணுவோம். அண்ட் அதில் வந்து ஒரு க்யூரேட்டட் நீங்கள் எத்தனை ஸ்பீக்கர்ஸ் வாங்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி, அதாவது ஒரு ஃபுல் செட் ஒரு 11.2 சேனல் இல்லை 5.1 சேனல் இந்த மாதிரி வாங்கும்போது அதுக்குன்ட்டு ஒரு க்யூரேட்டட் டிஸ்கவுண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாமே வந்து நம்மளால் ரிவீல் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் வந்து எங்களுக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு ப்ரைஸிங் உங்களுக்கு கொடுக்குறேன். சீரியஸ் பையர்ஸாக இருந்தால் சொல்கிறேன், ஒவ்வொரு தடையும் கஸ்டமர்ஸ் கேட்கும்போது நான் கம்பெனியில் கேட்டு அவங்கக்கிட்ட அந்த கஸ்டமர் டீட்டெயில் கொடுத்து அந்த கோட் வாங்கி தான் நான் வந்து கொடுக்க முடியும். ஸோ ஒவ்வொரு கஸ்டமருக்கும் அவங்க என்ன வால்யூமில் வாங்குறாங்க அண்ட் என்ன மாதிரியான ஸ்பீக்கர்ஸ் அவங்க சூஸ் பண்ணுறாங்க, ஈவன் ரூமோட டைமென்ஷன்ஸையும் வந்து கேட்குறாங்க கம்பெனியில். ஸோ தட் தே வில் சஜஸ்டிவ் எந்த ஸ்பீக்கர் வந்து அந்த ரூமுக்கு வந்து கரெக்டாக இருக்கும்ன்றது கம்பெனிலேயே வந்து அவங்க டிசைட் பண்ணி உங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வந்து இதுக்கு ஓவர் எக்ஸ்பென்ஸும் நீங்கள் வந்து பண்ண வேண்டியதில்லை. இல்லை கம்மியில் வந்து வாங்கணுங்கிறதுக்காக பெரிய ரூமில் சின்ன ஸ்பீக்கர்ஸ் வந்து போட வேண்டிய அவசியமும் இல்லை. ஸோ இதெல்லாம் மிஸ்மேட்ச் ஆகாமல் உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக கம்பெனிலேயே உங்களுக்கு கைடன்ஸ் வந்து கொடுப்பாங்க. கூட வந்து நாங்களும் இருக்கோம் உங்களுக்கு கைட் பண்ணுறதுக்கு. இந்த காணொலியோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். அண்ட் உங்களுக்கு சப்போஸ் இந்த ஸ்பீக்கர்ஸை பற்றி இன்னும் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இருந்ததுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தாராளமாக உங்களோட கொஸ்டின்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். நான் எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நீங்கள் வந்து கொடுக்குற சப்போர்ட் வந்து எங்களுக்கு முழுமையாக வந்து சேரும். ஸோ இதே மாதிரி இன்னொரு காணொலியில் அடுத்த வாரம் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.